ஏஐயால் உயர்ந்த உங்கள் உலகளாவிய முதலீடுகளிலிருந்து வெளியேறுமாறு நான் உங்களிடம் சொல்லி சுமார் 1 மாதம் ஆகிறது. நீங்கள் ஏன் அதை செய்திருக்க வேண்டும் என்பது இதோ. தென் கொரிய குறியீடான கோஸ்பி ஒரு மாதத்தில் 33% சரிந்துள்ளது. ஜப்பான் குறியீடான நிக்கேய் ஒரு மாதத்திற்கும் குறைவான காலத்தில் 15% சரிந்துள்ளது. ஆனால் குறியீடு உண்மையில் உங்களுக்கு உண்மையான வலையை காட்டாது. பங்குகள் காட்டும். பங்குகள் அவற்றின் எல்லா காலத்திலும் இல்லாத உச்சத்திலிருந்து என்ன செய்துள்ளன என்பது இதோ. ஆரக்கிள் 52% சரிந்துள்ளது. எஸ்கே ஹைனிக்ஸ் 45% சரிவு. ஸ்கேண்டிஸ்க் 45% சரிவு. ஸ்பேஸ் எக்ஸ் 44% சரிவு. டெஸ்லா 37% சரிவு. சாம்சங் 36% சரிவு. இன்டெல் 34%. மெட்டா 25%. என்விடியா 17%. இப்போது ஒரு நீண்ட பட்டியல் உள்ளது. ஏஐ சுற்றுச்சூழல் அமைப்பில் உங்களுக்கு தெரிந்த பிரபலமானவற்றை பற்றி மட்டுமே நான் பேசுகிறேன். முழு பட்டியலையும் பார்க்க வேண்டுமா? விளக்கத்தை படியுங்கள். முதலீடு செய்வது உண்மையில் மிகவும் எளிது. நமது பேராசையால் அதை சிக்கலாக்குகிறோம். மகிழ்ச்சியான முதலீடு.